இன்னைக்கு நம்ம வீட்டுல உருளைக்கிழங்கு பொரியல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தியே ஊத்திக்கலாம், அப்பதான் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். கருவேப்பிலை தலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன், உரல் கல்ல வச்சு நல்லா தட்டி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு வணங்கிருச்சு. மஞ்சத்தூள், இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 கரண்டி சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச கறி மசாலா, இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து இந்து உப்பு, உடம்புக்கு ரொம்ப நல்லது, 1 ஸ்பூன், தேவையான அளவு கொஞ்சம். நல்லா இந்த நேரத்துக்கு இருக்கணும், தீய விட்டுறாதீங்க. இந்த பழத்துக்கு வந்துருச்சா. இது 4 உருளைக்கிழங்கு அரிஞ்சிருக்கேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்லா குச்சி குச்சி அப்படி அரிஞ்சிக்கணும். வணங்கிருச்சு போடுறேன். தண்ணி இல்லாத போட்டுக்கணும். நல்லா இந்த பழத்துக்கு நல்லா கிண்டி விடணும். பாருங்க எந்த நேரத்துல இருக்குன்னு பாருங்க உருளைக்கிழங்கு. இப்போ காயெல்லாம் போட்டு எல்லாம் கிண்டி விட்டாச்சு. கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இங்க பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த கலருக்கு வரணும். நல்லா இந்த மாதிரி பார்த்துக்கு நல்லா இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம் மேல. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.